Welcome everyone. Hi, hello guys. Welcome back to my channel. This is Giridhar. இன்னைக்கு நம்ம ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது க்ரோஸோன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம் க்ரோஸோன் டோ எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கு அப்புறமா ஷீட்டிங் முக்கியமா ரொம்ப இம்பார்ட்டன்டான மெத்தட். சிம்பிள் ஃபோல்ட், டபுள் ஃபோல்ட், புக் ஃபோல்ட் இதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ரொசீஜரா சொல்லி கொடுத்துறேன். அதுக்கு அப்புறமா மேக்கிங் ப்ராசஸ், அதாவது ப்ரூஃபிங் ப்ரொசீஜரும், அதுக்கு அப்புறமா ஓவனோட டெம்பரேச்சரும் அது எல்லாமே உங்களுக்கு ப்ரொசீஜரா சொல்லி கொடுத்துறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Thank you guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு க்ரோஸோன் டோ மேக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுறேன். நமக்கு மொத்தமாக 9 இன்க்ரீடியன்ஸ் தேவை. அதில் நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அது 1 by 1 உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃப்ளார் வந்து 1 kg. இது நார்மல் ஃப்ளார் தான். ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறது T55 ஐ க்ளூட்டன் ஃப்ளார். அந்த ஃப்ளார் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் நார்மல் ஃப்ளாரே யூஸ் பண்ணால் போதும். அடுத்து ஐஸ் வாட்டர் வந்துட்டு 350 ml. பாதி ஐஸும் பாதி தண்ணியும் எடுத்துக்கோங்க. எக்கு வந்து 3 எக் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து 50 கிராம். எல்லாமே நான் உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அதுலேயும் எழுதி போட்டிருக்கேன். இம்ப்ரூவர் வந்து 10 கிராம். க்ளூட்டன் வந்து 20 கிராம் எடுத்துக்கோங்க. குவான்டிட்டி வந்து எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கணும். சால்ட் வந்து 24 கிராம். சால்ட்டு சுகர் வந்துட்டு சால்ட்டெல்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். கேஸ்டர் சுகர்லாம் இல்லை. சுகர் வந்து 75 கிராம் எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் வந்து 20 கிராம். எதுவுமே மிஸ் பண்ண வேணாம். இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே மிஸ் பண்ண வேணாம். அதாவது நம்ம இப்போ வந்து டோ பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் பட்டர் ஸ்லாப் பண்ணுறதுக்கு, எக் வாஷுக்கெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இது வந்து டோ பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். அதாவது நம்ம 1 kg தான் எடுத்திருக்கோம். அதாவது நமக்கு ஒரு டோ கிடைக்கும். மொத்தமாக நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணால் 1700 கிடைக்கும். இப்போ மைதா, எக் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து இம்ப்ரூவர் ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்தா க்ளூட்டன் வந்து ஆட் பண்ண போகிறோம். எந்த இன்க்ரீடியன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே குவான்டிட்டி வந்து ரொம்ப கரெக்டாக எடுத்துக்கோங்க. சுகரு, ஈஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சால்ட்டும் ஆட் பண்ணுறோம். எல்லாமே ஒன்றாவே ஆட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக ஆட் பண்ணணும் இல்லை. எல்லாமே ஒன்றா ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி தண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணி பவுலில் மிக்ஸ் பண்ண விட்ருங்க. ஆனால் தண்ணி வந்து எப்படி எடுக்கணும்னா பாதி ஐஸும், நான் கொடுத்த அளவில் வந்துட்டு பாதி ஐஸும் பாதி தண்ணியும் எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு டோ நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து நமக்கு டோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டோவோட கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணுறோம். இதுக்கு பேர் வந்து விண்டோ பேன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் டோ ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக ரோல் பண்ணி நான் காமிக்கிற மாதிரியே நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் விண்டோ பேன் டெஸ்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். பேசிக்காக இந்த மாதிரி எல்லா டோவுமே இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி தான் நம்ம டோ வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது பட்டர் உள்ளே வச்சு அடுத்தடுத்தா ஷீட் பண்ணும்போது நமக்கு நல்ல லேயர் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ரக்சபிளான ஒரு ஃபோல்டிங்கும் கிடைக்கும். இப்போ வந்து நான் டோ வந்துட்டு நல்லா ரோல் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ரோல் பண்ணி நான் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்படி நான் கட் பண்ணுற மாதிரியே 4ஆக கட் பண்ணிக்கோங்க. 4ஆக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த 4 சைடையுமே நீங்கள் நல்லா வந்துட்டு நீட் பண்ணி ஒரு ஃப்ளாட்டாக கொண்டு வந்துருங்க. எதுக்கு நம்ம டோ வந்துட்டு ரவுண்ட் ஷேப்லேருந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கொண்டு வரோன்னா, நம்ம ரவுண்ட் ஷேப்பாக அப்படியே க்ளீன் ட்ராப் பண்ணி டீப்பில் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஓவர் ப்ரூஃப் ஆயிரும். நான் காமிக்கிற மாதிரியே நான் டோ வந்து 4ஆக கட் பண்ணி நீங்களும் ஃப்ளாட் பண்ணி இந்த மாதிரி ரேப் பண்ணி டீப்புளுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வெளியில் எடுத்து போட்டு ஷீட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வந்து என்னோட டீப்பில் வைக்கிறேன். என்னோட டீப் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -19 இருக்குது. இப்போ டோ வந்துட்டு நான் ஒரு 2 மணி நேரம் உள்ளே வச்சுருந்து இப்போ வந்து நான் வெளியே எடுக்கிறேன். நம்ம ஃப்ளாட்டாக வச்சனால பாருங்கள், இப்போ நம்ம டோ எடுத்து வெளியே எடுத்து போடும்போது அது வந்துட்டு அதோட கன்சிஸ்டன்சி வந்து சீக்கிரமாக வந்துட்டு அது ஐஸ்லேருந்து நம்ம டீப்பில் வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து அது ரொம்ப கோல்டாக நல்ல ஒரு நல்ல ஐஸ் மாதிரி ஆயிரும், கல் மாதிரி ஆயிரும். அதெடுத்து நம்ம வெளியில் வைக்கும் போது ஈஸியாகவே நார்மல் டோவோட கன்சிஸ்டன்சி வந்துடும். எதுக்கு நம்ம டீப்பில் வைக்கிறோன்னா, இது நம்ம டோ டீப்பில் வைக்கும் போது டோவோட வந்து டெம்பரேச்சர் மாறும். நம்ம டோ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் இல்லைங்களா ரவுண்ட் ஷேப்பில், அந்த மாதிரி எடுத்து நம்ம ஷீட்டில் இப்படி டேரெக்டாக இதே மாதிரி எடுத்து ஷீட் அடித்தோம்னா நம்மளால் வந்து ஷீட் அடிக்க முடியாது. டோவை கூலிங் டெம்பரேச்சரை கொண்டு வரதுக்காக தான் நம்ம அதை டீப்பில் வைக்கிறோம். இப்போ வந்து நம்மளோட டோ வந்து நம்ம வெளியே எடுத்து வச்சு நார்மல் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து நான் இப்போ ஷீட் அடிக்கிறேன்.
க்ரோஸோனை பொறுத்தளவு ஷீட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால நீங்கள் ரொம்ப தெளிவாகவே கவனிச்சுக்கோங்க. நான் ஒரு வாட்டி நீளமாக ஷீட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அந்த டோவை அப்படியே டர்ன் பண்ணி இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி ஷீட் பண்ணுறேன். இதில் வந்து நான் பட்டர் ஸ்லாப் வைக்க போகிறேன். பட்டர் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா அதுவுமே நான் பட்டர் ஸ்லாப் ரெடி பண்ணி வாக்கின்ல வச்சுருந்தேன், அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன். இப்போ நம்மளோட பட்டர் ஸ்லாப் ரெடி. இதை வந்துட்டு நான் இதோட ரேஷியோ வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்துட்டு 500 கிராம் பட்டரும் 100 கிராம் மைதாவும், அதாவது நீங்கள் பட்டர் வந்து வெளியில் வச்சு அதை ஒரு நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு, அதாவது நல்ல ஒரு லூஸியான கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு அதில் வந்து 100 கிராம் பட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற பட்டர் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட க்ரோஸோன் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். நான் வந்துட்டு எந்த பிராண்டையும் மென்ஷன் பண்ணல, பட் நீங்கள் யூஸ் பண்ணும் போது ஒரு நல்ல பிராண்டட், ஒரு நல்ல பிராண்டடுன்ட்டு இல்லை, நல்ல ஒரு பட்டராக இது சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பட்டர் ஸ்லாப் வந்து உள்ளே வச்சுட்டேன். இது வந்து நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 சைடுமே லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ளது 2மே அடைச்சிட்றேன். பட்டர் வந்து வெளியே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஷீட் பண்ணும் போது பட்டர் வெளியே தெரிஞ்சால் அது வந்து ஷீட்டு அந்த இதில் வந்து மாட்டிடும். இப்போ நான் வந்து ரெண்டு சைடுமே வந்து பிளேடு வச்சு என்னோடய பென் நைஃப் வச்சு 2 சைடுமே கீறி விட்டுருவேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அது உள்ளே வந்துட்டு ஹேர் இருந்தால் அது வந்து வெளியே வந்துடும். இப்போ வந்து அந்த டோவை வந்துட்டு நான் மறுபடியும் ஷீட் பண்ணுறேன். இது வந்து ஷீட்டரோட பின்பக்கம் நான் வந்து கேமரா வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஷீட் பண்ணுறேன் பாருங்கள். இதை வந்துட்டு நான் எந்த லெவலில் ஷீட் பண்ணுவேன்னா என்னோடய ஷீட்டரில் வந்துட்டு 6வது கியரில் வந்து நான் ஷீட் பண்ணுவேன். இதே மாதிரி ஷீட்டர் நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் 6வது கியர் வரைக்கும் நீங்கள் அதை வந்துட்டு ஷீட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஷீட் பண்ணும் போது நம்மளோட ஷீட் வந்து நல்ல நீளமாக இருக்கணும். அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க, நம்ம ஷீட் பண்ணுற ஷீட் வந்துட்டு எந்த அளவுக்கு நீளமாக இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ஷீட் வந்து 6வது கியரில் ஷீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நான் சைடு கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டோவில் வந்துட்டு மேலே ஒரு மார்க் போட்டு 2வதாக ஷீட்டில் படாத மாதிரி நம்மளோட பென் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது வந்துட்டு புக் ஃபோல்டிங். இது ரொம்ப தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து புக் ஃபோல்டிங் சொல்லுவாங்க. நம்மளோட டோவை வந்துட்டு நம்ம 6வது கியரில் நல்லா நீளமாக ஷீட் பண்ணி ஒரு பக்கம் இப்போ கட் பண்ணி அதோட 3/4 பாகம் அந்த ஷீட் நம்ம நீளமாக ஷீட் பண்ணோம் இல்லைங்களா, அதோட 3/4 பாகத்தில் கொண்டு போய் நம்ம வந்து முதல் பகுதியை வந்து அதில் வந்து வச்சுருக்கோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கமும் நான் இதே மாதிரி சைடில் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த 3/4 பாகம் கொண்டு போனோம் இல்லைங்களா, அதில் பேலன்ஸ் 1/4 பாகம் அதை வந்துட்டு இதோட ஜாயின் பண்ணுறேன். ரொம்ப தெளிவாக கவனிச்சிருக்கோங்க. ஃபோல்டிங் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுறது வந்துட்டு ஷீட் பண்ணதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணுறது வந்துட்டு புக் ஃபோல்ட் பண்ணுறோம். இப்போ நான் உங்களுக்கு பக்கத்தில் கொண்டு போய் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணும் போது ரொம்ப கரெக்டாக ஜாயின் பண்ணணும். இல்லை ஏதாவது ரொம்ப கேப் இருந்தாலோ இல்லை கரெக்டாக ஜாயின் பண்ணலனாலோ உங்களுக்கு லேயர் வந்து ரொம்ப கரெக்டாக கிடைக்காது. அதனால ஜாயின் பண்ணும் போது பட்டரும் டோவும் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து புக் ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஒரு 2 பக்கமும் மடக்கிட்டோம். இதை வந்துட்டு இன்னொரு ஃபோல்டு இந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3/4 பாகம் இதையும் கொண்டு வந்து அதோட ஜாயின் பண்ணுறோம். இப்போ நம்ம புக் ஃபோல்டு பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு மறுபடியும் நான் இதோட 2 பக்கமும் என்னோட பென் நைஃப் வச்சு கீறி விட போகிறேன். ஏன்னா இதுவும் அதுக்காக தான். ஏன்னா நம்மளோட உள்ளே வந்து ஹேர் வந்து லாக் ஆகிருந்துச்சுன்னா நம்ம இந்த சைடில் கீறினோன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஹேர் வந்துட்டு வெளியே வந்துடும் நம்ம ஷீட் பண்ணும் போது. இல்லைனா நீங்கள் சைடில் வந்துட்டு கீறாமல் விட்டிங்கன்னா அதில் உள்ளே வந்து ஹேர் லாக் ஆகிருக்கனால அங்கங்கே வெடிச்சிடும். அதுவும் இல்லாமல் நம்ம ஷீட் பண்ணும்போது நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு குளிர் இருக்கிற மாதிரி நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் இருக்கணும், ஏசி ஒர்க் ஆகிட்டு இருக்கணும். இல்லைனா நம்மளால் ஷீட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம உள்ளே வச்சுருக்க பட்டர் வந்து மெல்ட் ஆகிரும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஷீட்டிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஷீட்டிங் பண்ணுற ரோலரில் வந்துட்டு நம்மளோட பட்டர் ஒட்டி பிடிச்சிரும். அப்புறம் நம்மளால் கரெக்டாக ஷீட் பண்ண முடியாது. இப்போ நான் இதை 2வதாக ஷீட் பண்ணும் போது இது வந்துட்டு நம்பர் 7 அப்படின்ற கியரில் வந்துட்டு நான் இது பண்ணுறேன். நீங்களும் நீங்கள் வேறு ஷீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட லெவல் பார்த்துக்கோங்க. இதோட நீளம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு. இது வந்து நம்ம மறுபடியும் இப்போ வந்துட்டு நார்மல் ஃபோல்டு பண்ணுறோம். நார்மல் ஃபோல்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபுல்லாக ஷீட் பண்ணதுக்கப்புறம் 1 சைடு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா அதோட 3/4 பாகத்துக்கு இதை கொண்டு போய் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கதை நான்
இப்போ காமிக்கிற மாதிரியே நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நார்மல் ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சிம்பிள் ஃபோல்டு. இதுவும் நம்ம சிம்பிள் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே கீறி விட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இதே மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அதாவது 2 சைடுமே கீறி விடணும். மறுபடியும் சொல்கிறேன், க்ரோஸோனில் வந்துட்டு ஃபோல்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபோல்டு பண்ணி கரெக்டாக ஷீட் பண்ணலன்னா நம்மளோட க்ரோஸோனில் வந்துட்டு லேயர் வந்து கரெக்டாக வராது. இப்போ நான் சிம்பிள் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதை மறுபடியும் நம்ம ஷீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து புக் ஃபோல்ட் பண்ணியிருந்தேன், இப்போ வந்து சிம்பிள் ஃபோல்டு பண்ணுறேன். கன்ஃபியூஷன் பண்ணிக்குவாதீங்க. ஃபஸ்ட்டு புக் ஃபோல்டு, அதுக்கப்புறமா சிம்பிள் ஃபோல்டு. இப்போ வந்து நான் சிம்பிள் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் வந்து டோவை ஷீட் பண்ணுறேன். இந்த டோ வந்துட்டு ரொம்ப நீளமாக வேணாம். நான் என்னோட ஷீட்டரில் வந்து 10வது கியரில் வந்துட்டு ஷீட் பண்ணுவேன். நீங்கள் உங்களோட ஷீட்டரில் வந்துட்டு இதோட லெவல் பார்த்துக்கோங்க. இந்த லெவலுக்கு வந்துட்டு நீங்கள் ஷீட் பண்ணால் போதும். இப்போ வந்துட்டு இந்த டோவை ஷீட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நான் 2ஆக கட் பண்ணுறேன். நீங்கள் கட் பண்ணும் போது பென் நைஃப் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மார்க் போட்டுட்டு டோவை வந்து கையில் தூக்கி ஷீட்டரில் படாத மாதிரி கட் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஷீட்டரில் வந்துட்டு நம்மளோட பென் நைஃபோட மார்க் விழுந்துச்சுன்னா அது சீக்கிரமாகவே ஷீட்டரோட இது போயிடும். அதனால பென் நைஃபோட மார்க் வந்து ஷீட்டரில் விழாத மாதிரி கட் பண்ணிக்குவோங்க. இப்போ நம்மளோட ஷீட்டர் வந்து ரெடி. நம்மளோட லேயர் வந்து நம்ம ஷீட் பண்ண ஷீட்டோட லேயர் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி புக் ஃபோல்ட் பண்ணி இதை வந்துட்டு மறுபடியும் ஷீட்டை வந்து ரன் பண்ணி உங்களுக்கு 2ஆக கட் பண்ணி அதோட லேயர் வந்துட்டு 2 ஷீட்டையுமே ஒரு ஷீட்டுக்கு மேலே இன்னொரு ஷீட்டை வச்சு இதை காமிக்கிறேன். நம்ம ஷீட் பண்ணுற மெத்தடும் நம்ம ஃபோல்ட் பண்ணுறது வந்து ப்ராப்பராக இருந்துச்சுனாலே நம்மளோட ஷீட்டிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் சைடில் கட் பண்ணுற டோவை வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேணாம். நான் அதை அடுத்த வீடியோவில் வந்துட்டு அந்த டோவை வச்சுட்டு இன்னொரு ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நாங்கள் அதாவது இங்கே டோ ஷீட் பண்ணும்போது சைடில் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு நாங்கள் இன்னொரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து வேஸ்டேஜ் இல்லை, அதுவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷீட் பண்ண ஷீட்டு வந்து க்ளீன் ரேப் பண்ணி 2 ஷீட்டையுமே க்ளீன் ரேப் பண்ணி நான் வந்து டீப் ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 25 மினிட்ஸ் வைக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு வந்து டோ கரெக்டாக செட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஷீட் பண்ண போகிறோம். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிற டேபிள் மேலே ஒரு ஃப்ளாட்டான ட்ரே வச்சு அதில் வந்து ஐஸ் கொட்டி வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு ட்ரே வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிற டேபிளில் வந்து ஐஸ் கொட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுற டேபிளில் நல்ல டெம்பரேச்சர் கிடைக்கும். இப்போ நான் வந்துட்டு 25 மினிட்ஸ் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஷீட் பண்ண டோ வந்து வெளியே வைக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த ஷீட் வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்கும். இப்போ நம்மளால ஷீட் பண்ண முடியாது. இது வந்து நார்மல் ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு டோவோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்ததுக்கப்புறம் தான் ஷீட் பண்ண முடியும். இப்போ வந்து க்ளீன் ரேப் பிரித்ததுக்கப்புறம் நான் ஷீட்டில் வச்சு இந்த டோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து டோ எப்படி ஷீட் பண்ணுறது, அதாவது எந்த கன்சிஸ்டன்சியில் ஷீட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம டோவை ப்ரெஸ் பண்ணும் போது உள்ளே இருக்க பட்டர் வந்துட்டு இந்த மாதிரி உடஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஷீட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த டோ வந்துட்டு ரெடி ஆகலைன்னு அர்த்தம். நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது அந்த பட்டர் வந்து உடையக்கூடாது. அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது பட்டர் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுனாலும் இந்த இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இது வந்து ஓவர் பட்டர் வந்து ஓவர் சாஃப்ட் ஆனாலும் நம்ம வந்துட்டு ஷீட் பண்ணும் போது நம்ம ஷீட்டில் வந்து டோ வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, பட்டர் வந்துட்டு ரொம்ப மெல்ட்டாகவும் ஆகிடக்கூடாது. இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு நார்மல் கன்சிஸ்டன்சியில் உள்ள ஷீட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஷீட்டோட கரெக்ட் டெம்பரேச்சர். அதாவது நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது உடையவும் கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஷீட் பண்ண போகிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயம் தான், ஆனால் நம்ம வந்துட்டு க்ரோஸோனுக்கு வந்து ரொம்ப முக்கியம். நான் க்ரோஸோன் ஷீட் பண்ணுற ரூமோட டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்க ரூமோட கண்ணாடியில் வந்துட்டு இந்த அளவுக்கு அப்படியே தண்ணி வந்து அங்கங்கே வடிஞ்சு நிற்கும். அதாவது நம்ம அதிகாலையில் காரோட கண்ணாடியிலலாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு நான் இருக்க ரூமோட டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ வந்து நம்மளோட டோ ரெடி, அதை வந்து நம்ம ஷீட் பண்ண போகிறோம். இந்த டோ வந்துட்டு நம்ம ரொம்ப தின்னாக ஷீட் பண்ண போகிறோம். ஆனால் டோவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம டோ வந்துட்டு 3வது கியர் 3rd கியரில் வந்து ஷீட் பண்ண போகிறோம். அதாவது ரொம்ப தின்னாக ஷீட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஷீட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். பொதுவாக நான் வந்து மைதா யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் ரூமோட டெம்பரேச்சர் கரெக்டாக இல்லைனாலோ இல்லை உங்களுக்கு ஒட்டி பிடிக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுனாலோ நீங்கள் வந்துட்டு மைதா யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ரூமில் கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கிறதுனால என்னோட ஷீட்டில் உள்ள பட்டர் வந்துட்டு ஷீட்டரில் வந்து ஒட்டி பிடிக்காது. அதனால வந்துட்டு நான் மைதா டெஸ்ட் பண்ணுறதில்ல. இன்கேஸ் நீங்கள் ஷீட் பண்ணும் போது ஒட்டி பிடிக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக மைதா யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் மைதா வந்து ஜஸ்ட் பேருக்கு டெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், ஷீட்டரில் ரொம்ப போட்டுறாதீங்க. இப்போ வந்துட்டு நான் ஷீட் பண்ணதுக்கப்புறம் டேபிளில் வந்து டோ எடுத்து போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே டேபிள் மேலே ஐஸ் வச்சுருந்தனால டேபிள் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் ஷீட்டை வந்து நல்லா ஸ்விங் பண்ணுறேன். அதாவது நான் 3 வாட்டி ஸ்விங் பண்ணுவேன். இதே மாதிரி நீங்களும் ஸ்விங் பண்ணிக்குவோங்க. நீங்கள் ஸ்விங் பண்ணாமல் இருந்தால்
க்ரோசான் வந்துட்டு நீங்கள் க்ரோசான் கட் பண்ணும் போது ரொம்ப சின்னதாக ஆகி போயிடும். அது வந்து ஒரு அன்ஷேப்பாக ஆகிடும். அதனால டோ ஷீட்டு வந்து ஷீட் பண்ணதுக்கப்புறம் டேபிள் மேலே எடுத்து போட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 3 வாட்டி ஸ்விங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் சுருங்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கட் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் க்ரோசான் கட் பண்ணுறதுக்கான அளவு வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். லென்த் பிரெத் இது ரெண்டுமே சொல்லித்தரேன், கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. பிரெத் வந்துட்டு 8.5 சென்டிமீட்டர் இருக்கணும். லென்த் பார்த்தீங்கன்னா 23 சென்டிமீட்டர் இருக்கணும். அதோட சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4.2.5, அதாவது நீங்கள் 4.3 எடுத்தாலும் போதும். அதாவது 8.5 பிரெத் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதோட சென்டர் பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆக வேணாம். அதோட அகலம் பார்த்தீங்கன்னா 8.5 சென்டிமீட்டர் எடுப்போம். அதோட பகுதி வந்துட்டு 4.2, அதை கட் பண்ணி அதோட ஸ்ட்ரெயிட்டாக 23, அதோட லென்த்து வந்து 23 கட் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கே இதில் வந்து ஸ்டார்டிங் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் தெளிவாக சொல்கிறேன். நம்ம க்ரோசான் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதோட நீளம் வந்து 23 சென்டிமீட்டர் இருக்கணும். அகலம் வந்து 8.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்த 8.5 சென்டிமீட்டரில் பகுதி 4.3 எடுத்துக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆக வேணாம். 8.5ல் வந்துட்டு 4.3 எடுத்து அதுக்கு நேராக வந்துட்டு கீழே வந்துட்டு 23 சென்டிமீட்டர் எடுத்து கிராஸாக கட் பண்ணிங்கன்னா ஒரு க்ரோசான் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடைக்கும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்து எல்லாமே அளவு வச்சு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லாமே லைவாக காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் நீங்கள் வந்து இதை தெளிவாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்துட்டு நான் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணி ஒரு பீஸாக உங்களுக்கு எடுத்து தனித்தனியாக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே வந்துட்டு 8.5ல் வந்துட்டு என்னோடய ஸ்கெயிலில் வந்து மார்க் வச்சுருக்கேன். அந்த மாதிரி மார்க் பண்ணி இப்போ எல்லாமே கீழே வந்து கட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி கீழேயும் 8.5 கட் பண்ணிவிட்டு நீளம் வந்து 23 சென்டிமீட்டர் கட் பண்ணி ஒவ்வொரு க்ரோசான் டோவை வந்துட்டு உங்களுக்கு தனித்தனியாக சைடில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம க்ரோசான் வந்து ரோல் பண்ணுறோம். க்ரோசான் ரோல் பண்ணுறதும் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரோசான் ஒரு ஷீட் எடுத்து லைட்டாக கீழே வந்து நீளமாக இழுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப நீளமாக எடுத்திங்கன்னா அதோட லேயர் வந்து போயிடும். நம்ம கட் பண்ணி ஒரு பீஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் லைட்டாக ஸ்விங் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா போதும். ரோல் பண்ணும்போது ரொம்ப டைட்டாகவும் வேணாம். நம்ம ரோல் பண்ணும்போது மீடியம் டைட் வச்சு, அதுக்குன்னு ரொம்ப லூஸாகவும் ரோல் பண்ணிடக்கூடாது. ஒரு மீடியம் டைட்டில் வந்து கரெக்டாக ரோல் பண்ணி நம்ம அதை வந்து ட்ரேயில் எடுத்து வச்சா போதும். பட்டு நீங்கள் ரோல் பண்ணும்போது ஒரு பக்கம் கூடுதலாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ரோல் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம கரெக்ட் சென்டர் பாயிண்டில் இருக்கணும். அப்போ தான் நம்ம க்ரோசான் பேக் பண்ணும்போது கரெக்ட் ஃபினிஷிங்கில் வரும். அதே மாதிரி நம்ம க்ரோசான் ரோல் பண்ணும்போது நம்மளோட ரூம் டெம்பரேச்சரும் நம்ம ரோல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டேபிளோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியம். நல்ல கூலிங்காக இருக்கணும். இல்லைன்னா நம்ம டோவில் இருக்க பட்டர் வந்து அந்த டேபிளில் வந்துட்டு ஒட்டி பிடிச்சிக்கும். அதனால தான் நான் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி ஷீட் பண்ணும் போதும் டேபிள் மேலே வந்துட்டு ஐஸ் எடுத்து வச்சுருவேன். இப்போ வந்துட்டு நான் இந்த க்ரோசான் எல்லாமே ரோல் பண்ணதுக்கப்புறமும் அடுத்து ஷீட் பண்ணுற கேப்பில் வந்துட்டு அந்த ஐஸ் வந்துட்டு ட்ரேயில் இருக்க ஐஸ் வந்து மறுபடியும் அந்த டேபிள் மேலே எடுத்து வச்சுருவேன். அது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா க்ரோசான் ரோல் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியம். ரூமோடதும் சரி, நம்ம டேபிளோட டெம்பரேச்சரும் ரொம்ப முக்கியம். ஏன்னா உள்ளே இருக்க பட்டர் வந்துட்டு இப்போ ரொம்ப சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு வேளை க்ரோசான் பண்ணிங்கன்னா இது எல்லாமே நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா டெம்பரேச்சர் கரெக்டாக கிடைக்கலன்னா உங்களுக்கு ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம ரோல் பண்ண க்ரோசானும் வந்துட்டு ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் பேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் வந்துட்டு நான் இன்னொரு ஷீட் வந்துட்டு ரோல் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளார் வந்து உங்களுக்கு T55 ஃப்ளார் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்துட்டு நார்மல் ஃப்ளார் தான். அதாவது நல்ல ஃப்ளாராக வந்து நீங்கள் வாங்கி நல்ல ஒரு குவாலிட்டியான ஃப்ளார் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு T55 ஹை குளூட்டன் ஃப்ளார் வந்து யூஸ் பண்ணலை, நார்மல் ஃப்ளார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மைதா. நீங்களும் வந்துட்டு நல்ல மைதாவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் அடுத்த ஷீட்டு வந்துட்டு நம்பர் 3 கியரில் வச்சு நான் ஷீட் பண்ணிட்டேன். ஷீட் பண்ணி சேம் நம்ம சொன்ன மாதிரியே தான் ஃபஸ்ட் நான் டேபிளில் போட்டு 3 வாட்டி ஸ்விங் பண்ணிவிட்டு இதை வந்து 23 சென்டிமீட்டர் அளவெடுத்து, லென்த்து வந்து 23 சென்டிமீட்டர் அளவெடுத்து கட் பண்ணுறேன். பிரெத் வந்துட்டு மேலே அகலம் வந்துட்டு மேலேயும் கீழேயும் 8.5 தான். மேலே வந்து 8.5 எடுத்துகிட்டு அதோட பகுதி மெஷர் பண்ணி 4.2.5 இல்லைன்னா நீங்கள் 4.2 அதோட அளவு வச்சு அதுக்கு நேராக கீழே லென்த்து கொண்டு வந்து
அந்த ரெண்டுக்கும் 8.5க்கு ரெண்டுக்கும் நடுவில் அளவெடுத்து நீளம் கரெக்டாக மெஷர் பண்ணி 23 சென்டிமீட்டரில் கீழே கட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து எல்லாமே அடுத்தடுத்தா 8.5 அப்படின்னு கீழேயும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு கரெக்டாக வந்துட்டு மேலே இருந்து கீழே கிராஸாக கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்னோடய ஸ்கெயிலில் வந்து அளவு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதனால வந்து நான் உடனே கரெக்டாக அந்த 8.5 அந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுலேருந்து நான் கிராஸ் பண்ணி அப்படியே கீழே கட் பண்ணி முக்கியமாக க்ரோஸோன் ஷீட்டு ஃபைனலாக நம்ம ஷீட் பண்ணி டேபிளில் போடும் போது மறக்காமல் ஸ்விங் பண்ணிக்கோங்க. ஒரு 3 வாட்டி அட்லீஸ்ட் 3 வாட்டி ஸ்விங் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டாக ஸ்விங் பண்ணாமல் கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி க்ரோஸோன் ரோல் பண்ணி வச்சிங்கன்னா அந்த க்ரோஸோன் வந்து சுருங்கிரும். அதனால தான் இதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது நீங்கள் க்ளோஸ் பண்ணும் போது ஏதாவது மிஸ்டேக் வந்தாலோ எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரிப்ளை சொல்யூஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்கேஸ் நான் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு இந்த மெத்தட் வந்துட்டு இந்த மாதிரி இல்லை இதை வேறு மாதிரி ட்ரை பண்ணால் இன்னும் ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் ஒரு செஃப்பாக இருந்தால் உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். நீங்கள் கூட அதை எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போது சமீப காலமாகவே பேக்கரி பற்றின எல்லா வீடியோவுமே கரெக்டான ரெசிபி, கரெக்டான மெத்தட், அப்புறமா கரெக்டான ப்ராசஸ் படி உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் வரேன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பார்க்கும் போதே தெரியும் என்கிட்ட ஒரு குவாலிட்டியான கேமராவோ ட்ரைபேடோ மைக்கோ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுக்கு எந்த விதமான பொருளுமே இல்லை. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே சொல்லி கொடுக்குறது, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமாக ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் பேக்கரி பற்றி கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நான் நிறையா இடத்துல தேடி பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு வீடியோவுமே அதாவது எனக்கு புரிகிற மாதிரி கிடைக்கல. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டு வந்துட்டு நமக்கு ஒரு பிரியாணி செய்யணும், சாம்பார் செய்யணும், சாப்பாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அம்மாக்கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஊரில் சமைக்கிறவங்கக்கிட்ட கேட்கலாம். மேக்ஸிமம் அதாவது நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு வந்து சாப்பிட்ருப்போம், அதை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். அவங்ககிட்ட கேட்கும் போது நமக்கு ஒரு பேஸ் கிடைக்கும். பட் இந்த பேக்கரி ப்ராடக்ட் பற்றி ஒரு க்ளோஸோன் பார்த்துட்டு நீங்கள் வந்து யாருக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. மோஸ்ட் ஆஃப் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷ்னல் செஃப்கிட்ட கேட்டிங்கன்னா மட்டும்தான் ஒரு பேக்கரி ப்ராடக்ட் பற்றியோ அதோட ரெசிபி பற்றியோ நீங்கள் கற்றுக்க முடியும். அப்படி நீங்கள் நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஆர்வத்தில் ஐஇடி பண்ணும் போது ஜாப் ட்ரைனிங் பண்ணி அதுக்கப்புறமா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கப்புறமா நான் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்படி நம்ம கற்றுக்கும் போது ஒரு நல்ல செஃப் கிடச்சாங்கன்னா நமக்கு எல்லாமே ப்ராப்பராக சொல்லி கொடுப்பாங்க. இன்கேஸ் நம்ம ஒரு அன்லக்கியாக இருந்து நமக்கு ஒரு நல்ல செஃப் கிடைக்கலன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் நமக்கு சொல்லி கொடுக்குற ரெசிபி வந்துட்டு அவங்க அவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு சின்ன சின்ன ட்ரிக் இருக்கும், ஒரு மெத்தட் இருக்கும், அதுவாக யாருமே அவ்வளோ சீக்கிரம் சொல்லித்தர மாட்டாங்க. அதனால நம்ம ஐஇடி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங், ஓஜிடி ஆன் ஜாப் ட்ரைனிங், அதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த பொசிஷன் வரும்போது தான் ஒவ்வொரு மெத்தடாக நம்ம பேக்கரி பற்றி எல்லாமே கற்றுக்க முடியும். அதனால தான் நான் ஒரு காலேஜ் படிக்கும் போது நான் வந்துட்டு பேக்கரி எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒவ்வொரு இடமா தேடினனோ அந்த மாதிரி இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேக்கரி பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ஒரு கேக் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு க்ரோஸோன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு என்னோட வீடியோ போய் சேரும்னு நம்புகிறேன். அதனால தான் நான் வந்துட்டு என்கிட்ட எந்த ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுக்கு எந்த ஒரு கேமராவோ எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் என்னோட ஃபோனில் எந்தளவுக்கு என்னோட குவாலிட்டியை எடுக்க முடியுமோ, எந்தளவுக்கு என்னால் தெளிவாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு நார்மலான எடிட்டிங் ஆப் தான். அந்த எடிட்டிங் ஆப் வச்சு உங்களுக்கு முடிஞ்ச அளவு நல்லாவே எடிட் பண்ணி கொடுக்குறேன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் பேக்கரி பற்றி தெரிஞ்சுக்கணும், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பேக்கரி பற்றி இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அது மாதிரி படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம க்ரோஸோன் எல்லாமே ரோல் பண்ணி வச்சுட்டோம். சேம் அதே ஷீட் தான், ஷீட்டிங் மெத்தட் தான். இப்போ நம்ம இன்னொரு ஷீட்டு வந்துட்டு ஷீட் பண்ணி இதில் வந்து ப்ளூபெரி டேனிஷ் எப்படி பண்ணுறது, டேனிஷ் வந்து அடுத்தடுத்து ஒரு 2-3 டேனிஷ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்துட்டு பெரி டேனிஷ். இதை வந்து நம்ம ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது 4 சைட்லேயும் வந்துட்டு
மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், கையில் எடுத்து காமிக்கிறேன். இந்த 4 பக்கமும் இதை வந்துட்டு ப்ராப்பராக இப்படி மடக்கி வச்சுட்டு நம்ம பேக் பண்ணோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷான ஒரு டேனிஷ் நமக்கு கிடைக்கும். பட் வந்து நம்ம ஷீட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே ஷீட்டு தான். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நான் ஷீட் பண்ணி வச்சுருந்த அதே ஷீட்டு தான். அதில் வந்துட்டு மறுபடியும் ஷீட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இடையில வந்துட்டு இந்த மாதிரி ஐஸ் வந்துட்டு நான் எதுக்கு அடிக்கடி எடுத்து வச்சு மறுபடியும் ஷீட் பண்ணுறேன்னா, நம்மளோட டேபிள் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ஹீட் ஆயிரும். அதோட டெம்பரேச்சர் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால உங்களுக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அந்த டேபிள் மேலே வந்து ஐஸ் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நமக்கான கரெக்ட் டெம்பரேச்சர் கிடைக்கும். அடுத்து வந்து பேனா சாக்லேட் நம்ம பண்ண போகிறோம். பேனா சாக்லேட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் இருக்கணும். அதை பெர்த் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அதாவது நீளம் வந்து 12 சென்டிமீட்டர், அகலம் வந்து 6.5 6.5 சென்டிமீட்டர் இருக்கணும். பேனா சாக்லேட் மெஷர்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து கேலிபர் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மல் சாக்லேட் வந்து சின்ன ஸ்டிக் கிடைச்சாலும், இல்லை ஸ்டிக் இல்லை அப்படின்னாலும் சாக்லேட் வந்து சின்னதாக கட் பண்ணி அதோட சென்டரில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணும்போது சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் உங்களுக்கு க்ரோஸோன் எப்படி ஷீட் பண்ணுறதுன்னு காமிச்சேன். அதுக்கப்புறமா பெரி டேனிஷ் எப்படி ஃபோல்ட் பண்ணுறது, கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு காமிச்சேன். அதுக்கப்புறமா பேனா சாக்லேட் உங்களுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இதுக்கப்புறமா இப்போ வந்து ஃப்ரூட் டேனிஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஃப்ரூட் டேனிஷும் கஸ்டர்ட் டேனிஷும் உங்களுக்கு நான் கார்னிஷ் பண்ணது வந்துட்டு பேஸ்ட்ரி க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு ஃப்ரூட் டேனிஷும் கஸ்டர்ட் டேனிஷும் எப்படி கார்னிஷ் பண்ணுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ நான் ஃப்ரூட் டேனிஷும் உங்களுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு காமிச்சேன். இதுக்கப்புறமா நம்ம பெரி க்ரோஸான் ரெடி பண்ண போகிறோம். பெரி க்ரோஸான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் க்ரோஸான் டோ தான். அதில் வந்துட்டு நம்ம கலர் ஆட் பண்ணிக்கணும். அதாவது ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த க்ரோஸான் ஷீட்டை வந்து தின்னாக ஷீட் பண்ணி, ரொம்ப தின்னாக ஒரு 3 சென்டிமீட்டர் அல்லது 2வது கியரில் ஷீட் பண்ணி, அந்த நம்ம ஷீட் பண்ணோம் இல்லைங்களா ஷீட்டு, அந்த ஷீட்டுக்கு அடியில் வச்சு நான் வந்து மறுபடியும் ஷீட் பண்ணி இப்போ வந்து நான் பெரி க்ரோஸான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த க்ரோஸான் ரோல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நார்மல் ஷீட்டு தான். அந்த ஷீட்டுக்கு அடியில் வந்துட்டு அந்த கலர் டோ வந்துட்டு ரொம்ப தின்னாக ஷீட் பண்ணி 2வது கியரில் ஷீட் பண்ணிங்களான்னு கூட போதும். 2வது கியரில் ஷீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டோ மேலே வந்துட்டு நம்ம ஷீட் பண்ண ஒரு லேயராக உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஷீட் வந்துட்டு அந்த கலர் டோ மேலே வச்சு இப்போ ஷீட் பண்ணி தான் இந்த பெரி க்ரோஸான் ரெடி பண்ணுறேன். சேம் க்ரோஸான் தான். அதே மாதிரி இந்த பெரி க்ரோஸானும் நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பெரி க்ரோஸானும் வந்துட்டு எல்லாமே ரோல் பண்ணிட்டேன். என்னோடய கேமராவில் உங்களுக்கு சரியாக தெரியுமான்னு தெரியலை. பட் நம்ம ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். நம்ம ஷீட் பண்ண லேயர் வந்துட்டு அடுத்தடுத்து கரெக்டாக அப்படியே ரோல் ஆகி இருக்கும். நம்ம சின்னதாக ரொம்ப மைக்ரோ லெவலில் இருக்கும். நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா தெரியும். நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க க்ரோஸோனில் வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஷீட் பண்ணிங்கன்னா அந்த உள்ளே இருக்க லேயர் வந்து ரொம்ப தெளிவாகவே தெரியும். இப்போ வந்துட்டு நம்ம க்ரோஸான் வந்துட்டு எல்லாம் ரோல் பண்ணது வந்துட்டு நான் ஷீட்டர் ரூம்லேருந்து வெளியே வச்சுட்டேன். அதாவது அந்த கோல்ட் ரூம் இருக்குது இல்லைங்களா, அந்த கோல்ட் ரூம்லேருந்து வெளியே வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓவனில் வந்து டெம்பரேச்சரும் செட் பண்ணி வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் டிகிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 205 டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கேன். டைமிங் வந்து 16 மினிட்ஸ் வைக்கிறேன். அதாவது 16 மினிட்ஸ் வைக்கிறேன். என்னோட ஓவனில் பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங் இருக்குது. ஆனால் நான் வந்து ஸ்டீமிங் யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்டீமிங் யூஸ் பண்ணால் எனக்கு அதோட கரெக்ட் கலர் வந்து கிடைக்கிறதில்ல. இப்போ வந்துட்டு ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரோஸான் எல்லாமே ப்ரூஃப் ஆகிருச்சு. ப்ரூஃப் ஆனதுக்கப்புறமும் நம்மளோட லேயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே தெரியும். மேக்ஸிமம் நீங்கள் ப்ரூஃப் ஆகிறதுக்கு வந்து 2 ஹவர்ஸ் வைங்க. ஏன்னா நான் எல்லா இடத்துலையுமே நான் ஒர்க் பண்ண எல்லா இடத்துலையுமே நாங்கள் க்ரோஸான் ரோல் பண்ணதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் தான் வைப்போம். ஆனால் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா போதும். ரொம்ப ஹீட்டாக இருக்க இடத்துல வைக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. இப்போ வந்து நம்ம எக் வாஷ் வந்து அடிக்க போகிறோம். எக் வாஷுக்குன்னு ஒரு தனி ரெசிபியே இருக்குது. ஸோ நான் அதுவும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எக் வாஷோட ரெசிபி பார்த்துக்கோங்க. எக் யோக் வந்து 7 எடுத்துக்கோங்க. 7 எக் யோக், அதாவது அந்த மஞ்சக்கரு இருக்குங்களா, அது மட்டும் எடுத்துக்கோங்க. மில்க் வந்து 110 கிராம். குக்கிங் க்ரீம் வந்து 40 ml எடுத்துக்கோங்க. சால்ட்டு, சுகர், அதாவது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நிறைய எடுத்து வச்சுருக்கேன். பட் சுகர் வந்துட்டு கேஸ்டர் சுகர் வந்து 2 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. 2 பிஞ்ச் வந்துட்டு குக்கிங் க்ரீமில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் சால்ட்டு போட்டால் போதும். 2 பிஞ்ச் கேஸ்டர் சுகரும் 1 பிஞ்ச் சால்ட்டும் போட்டு
எக் யோக் வந்து குக்கிங் கிரீம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது எல்லாமே ஒன்றா தான் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து மில்க்கும் வந்து அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்ககிட்ட விஸ்க் இருந்தால் இதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். நான் வந்துட்டு ஹேண்ட் பீட்டர் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நான் உங்களுக்கு இதை வந்து நான் ஃபுல்லாகவே ஒரு சின்னதாக ஒரு பீட் பண்ணிக்கிறேன். எல்லாமே மிக்ஸ் ஆனால் போதும். ரொம்ப பீட் பண்ணணும்னு இல்லை, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு மேக்ஸிமம் அது மிக்ஸ் ஆனால் போதும், அந்த அளவு தான். அதுக்கப்புறமா இதை ப்ராப்பராக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணாமல் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா அதில் எக் யோக்கில் இருக்க கட்டி வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ரே கன்னில் நீங்கள் ட்ரிகர் பண்ணும்போது அது வந்து உள்ளே லாக் ஆயிரும். அதனால ப்ராப்பராக ஸ்ட்ரெயின் பண்ணி ப்ரோசோனில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஸ்ப்ரே பண்ண வேணாம். ஏன்னா நம்ம எக் யோக் வந்து 7 எக் யோக் எடுத்துருக்கனால எக்கோட ஸ்மெல் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஸ்ப்ரே பண்ணி நம்ம ஓவனுக்கு வச்சாச்சு. இப்போ 16 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட க்ரோசோன் வந்து வெளியே எடுக்க போகிறோம். வாங்க நம்ம க்ரோசோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், பாருங்க, ஒரு கண்ணாடி மாதிரி அப்படியே மின்னுது. நான் உங்களுக்கு எல்லாமே 1 by 1 தெளிவாக தான் காமிக்கிறேன். நம்மளோட லேயரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே வந்திருக்கு. மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா க்ரோசோனையும் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எக் வாஷ் வந்துட்டு ரொம்ப பலன்னு இருக்குது. நீங்கள் எக் வாஷில் வந்துட்டு எந்த ஒரு எசன்ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ண வேணாம். ஆனால் எக் வாஷ் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். இப்போ நம்மளோட பேன சாக்லேட்டும் ரெடி ஆச்சு. நான் 1 by 1 அடுத்து எல்லாமே ஓவனில் வந்துட்டு ப்ராப்பராக ஏற்றி இறக்கிட்டேன். இப்போ நம்மளோட பேன சாக்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு. க்ரோசோனும் ரெடி ஆயிடுச்சு. க்ரோசோன் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா க்ரோசோனுமே ஒரே சைஸில் இருக்குது. ஏன்னா நம்ம கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் கரெக்ட் அளவு எடுத்தனால எல்லா க்ரோசோனுமே ஒரே சைஸில் இருக்குது பாருங்க. அதே மாதிரி க்ரோசோனோட கலரும் கரெக்டான பேக்கிங்கில் இருக்குது. நீங்கள் ப்ரூஃபிங் டைம் வந்து கரெக்டாக ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ரூஃப் ஆன மட்டும்தான் உள்ளே வந்து அதோட லேயர் வந்து கரெக்டாக வரும். அதுவுமே நல்லா ஒரு பேக் ஆகும். நீங்கள் வந்து ப்ரூஃபிங் டைம் கம்மியாக வச்சிங்கன்னா உள்ளே குக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து என்னோட க்ரோசோன் நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நாங்கள் இதை வந்து கேக் ஷாப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிளாட்டரில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மேக் பண்ண க்ரோசோன் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. என்னோட வீடியோ பார்த்து நீங்களும் க்ரோசோன் மேக் பண்ணால் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராத அளவுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து க்ரோசோனை கட் பண்ணி அதோட உள்ள லேயரை வந்து செக் பண்ண போகிறோம். வாவ், ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தாலே தெரியும். நான் எந்த ஒரு விஷயமே ஹைட் பண்ணல. உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட க்ரோசோன் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை மேலே பிளாட்டரில் கொண்டு வச்சு டிஸ்பிளேக்கு வச்சுட்டேன். என்னோட க்ரோசோன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், அது போதும். அப்கமிங் செஃப்ஸ், லவ் யூ கைஸ். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. see you soon. நம்ம சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ கைஸ்.